Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தா போதும் ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணிரலாம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க இன்னைக்கு 3 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, ஒரு ஸ்பூன் வத்தத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, எண்ணெய் தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு கிராம்பு அதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள் ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா. இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. மசாலா தூள் வந்து கருகிடக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம இதில் வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு குருமா மாதிரி ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு அதையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வத்தி வந்திருக்கு. எண்ணெய் எல்லாமே எந்த அளவுக்கு சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ இதை மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குருமா எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு, எண்ணெய் எல்லாமே எந்த அளவுக்கு அழகாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை உள்ள ஆட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் மல்லித்தழை அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு குருமா எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும், ரொம்பவே சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. வேறு எந்த காய்கறியுமே தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.